வெல்கம் டு மை குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்தா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தா வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை நம்ம முதல்ல வேக வச்சிடலாம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் ஹீட் ஆகணுன்னே அதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆயில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போது ஆயில் வந்து 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் 1/4 கப், முட்டை 2, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், கேரட் பீன்ஸ் 2 சேர்த்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், குடைமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் 1/4 கப். இதாங்க இதற்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மசாலா, அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். பாஸ்தாவை வந்து வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. அதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரெண்டையும் ஆயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள், வதக்கியாச்சு. இதில் குடைமிளகாய் சேர்த்துக்கலாங்க. முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நான் பச்சை பட்டாணி கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நான் காட்டலை, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதையும் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா, உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள். இது நான் காட்டலை, இதையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா காய்கறியெல்லாம் வதங்கிடுச்சு. இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. 2 முட்டையும் உள்ளே உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், கிளறியாச்சு. இந்தளவு வதங்கினா போதும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கல வேக வச்சு, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிளறக்கூடாது, பெரட்டி தாங்க விடணும், இல்லைன்னா உடஞ்சிரும். இதில் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட். கடைசியாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான எக் பாஸ்தா. நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.